ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்ற விஷயங்கள் போச்சு. ஸோ இப்போ தலை டாஸ்க்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. அதை மாப் மாயாவிசில் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜி ஆல்ரெடி கேப்டன் அதெல்லாம் அவர் உள்ள வந்துடுறார். இப்போ ஒஸ்ட்டு அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு. அதில் வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யா தான் வந்தாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் நடக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. யாரெல்லாம் நோட் பண்ணிக்கிட்ட சொல்லுங்கள். பிரஜன் வந்துட்டு காலையில் இப்போ அந்த ப்ரொமோன்லேயே பார்த்துருப்பீங்க, சாண்ட்ராவை தான் சொல்லியிருப்பார், சாண்ட்ரா திவ்யாவை தான் சொல்லியிருப்பார் டைரெக்டாக. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு செய்கை, ஒரு சீக்ரெட் கோடை காமிக்கிறாங்க நம்ம சாண்ட்ரா அண்ட் திவ்யா. எங்கள் ரெண்டு பேரும் சொல்லு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு. இதனால தான் வந்து பிரஜன் வந்து சொன்னாரா இல்லை வந்து பிரஜன் மைண்டில் இருந்துச்சான்னு தெரியல. அங்கே வந்துட்டு நீங்கள் தான் கண்டிப்பாக போகணும் அப்படின்றத சொல்லிவிட்டு இவங்களுக்கு இவ்வளவு பூண்டு உரிக்க தெரியுன்ற விஷயமே எனக்கு இத்தனை வந்து அதாவது இந்த 19 வருஷத்துக்கு தான் தெரியும். என் குழந்தைங்களே டிவியில் பார்த்தா கண்டிப்பாக வந்து ஷாக் ஆவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்ட விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை, முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் மனசு நொந்து தான் பேசினார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணது வந்துட்டு பிரச்சனை தான். ஏன்னா அவர் என்ன பேசணும் முடிவு பண்ணுறது இவங்க கிடையாது. இப்போது பிரஜனோட கேம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி இல்லை சுத்தமாக. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணாருன்னு கேட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து ஏதோ ஒரு ஆக்ரோஷமாக பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் இப்போ இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த சாண்ட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு சாண்ட்ரா இந்த பிக் பாஸ் விட்டு போனால் மேபி பிரஜனோட உண்மையான கேம் வெளியே வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா பளிச்சுன்னு வந்து வச்சார் விஷயங்கள் சாண்ட்ரா பற்றி. அதேமாதிரி திவ்யாவுக்கு என்ன சொன்னார்னா கமாண்டிங்காக இருக்காங்க, அதை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சார். ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கிறவங்கலாம் இருந்தாலும் அதை வந்துட்டு தப்பு அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறார். ஆனால் சொல்கிறதுக்கு தயங்குறார். ஸோ இதை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி வச்சு செய்வார் அப்படின்ற மாதிரி பக்காவாக பச்சையாக தெரியுது. ஏன்னா அதனால தான் அந்த விஷயத்தை நம்மளுக்கு வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, இல்லைனா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி கண்டிப்பாக வந்து சொல்லணும். அதுவும் குறிப்பாக வந்து பிரச்சனை இல்லாமல், ஏன்னா பிரச்சனை சொல்கிறது வேஸ்ட்டு, சாண்ட்ராவை சொல்லணும். இல்லைனா சாண்ட்ராவை வீட்டுக்கு காமிச்சா பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய கலங்களுக்கு அவங்க தான் வந்து இப்போதைக்கு முக்கிய காரணமாக இருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா இருக்கனால தான் விஜய் பார்வதி இப்போ வெளியே தெரியாமல் இருக்காங்க, அது வேறு விஷயம். இல்லைனா நேரம் வந்து விஜய் பார்வதி தான் குத்திருப்பாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.